அன்பு சொந்தங்களுக்கு அன்பான அம்மாவின் வணக்கம். ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ சமையல் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து பூண்டு மிளகு குழம்புங்கிறாங்க. நம்மளும் ஒரு தடவை வச்சு பார்க்கலான்னு ஒரு ஆர்டர் ஒன்று, எனக்கு 1 லிட்டர் அளவுக்கு பூண்டு மிளகு குழம்பு ஆர்டரு. மல்லி 100 கிராம், சீரகம் வந்து 25 கிராம், மிளகு 25 கிராம், அரிசி 1 துளி, கடலப்பருப்பு 25 கிராம் எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ பூண்டு, இது வந்து 1/4 கிலோ பூண்டு. புளி வந்து 150 கிராம், வரமிளகாத்தூள் 25 கிராம், குழம்பு மிளகாய் 50 கிராம். வேர்க்கடலை போட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த பிரதரு. அதனால் வேர்க்கடலில் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 5 வரமிளகா, கருவேப்பிலை வந்து நிறைய போட்டால் தான் இந்த பூண்டு மிளகு குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதாப்பா நான் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்த பொருட்கள். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1/4 கிலோ வந்து அவங்க வந்து சைனா பூண்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மலை பூண்டு எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. 100 சீரகம். எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கடலப்பருப்பு மட்டும் வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து சீக்கிரம் வறுக்காது. வறுத்துட்டு மறுபடியும் எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்து இதை வந்து பொடி பண்ண போகிறோம். அந்த குழம்புக்கு தேவையான அளவு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான். கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் குழம்பு வந்து தடிமன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் அந்த கடலைப்பருப்பு, அரிசி கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 மில்லி ஊற்றிக்கலாம்ப்பா. கடுகு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த குழம்பு வந்து ஒரு தடவை நான் வீட்டுக்கு வச்சுருந்தேன் போன வாரம். அவர் வந்து சாப்பிட வரையில் இட்லி கொஞ்சமாக கொடுத்தா எனக்கு வேணும். அவர் வந்து பேச்சுலர் மாதிரி ஃபேமிலியோடு தான் இருக்கார், இங்கே வந்து தங்கி இருக்கார், அதுக்காக கேட்டிருந்தார். கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, குண்டு மிளகா போடலாம். எங்கிட்ட குண்டு மிளகா இல்லை, அதனால் பெரிய மிளகா, நீட்டு மிளகா போட்டுருக்குறேன். அந்த 100 கிராம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை வந்து முதல்ல போட்டுக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை வறுபடணுங்கிறதுக்காக. அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறம் அந்த 1/4 கிலோ பூண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம்ப்பா. எண்ணெயிலே நல்லா பொறுன்னு நமக்கு வந்து அந்த மெரூன் கலர் ஆகணும் அந்த பூண்டு. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வறுபட்டோன்னா அந்த 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து 2ஆக வந்து பெருசாக உளித்து நம்ம 2ஆக அறுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் போட்டு நல்லா வதக்கலாம். நான் வந்து இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 மில்லி வந்து நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காரத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த. மிளகெல்லாம் போடுறோம், ஒவ்வொருத்தருக்கு சேராதுல்ல, அல்சர் இருக்கிறவங்களுக்கு சேராது. அதுக்காக வேண்டி தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி ஊற்றிக்கிட்டேன். நல்லாவே வெங்காயம், பூண்டு எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த 50 கிராம் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள், 50 கிராம், 25 கிராம் வரமிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் இந்த குழம்புக்கு. கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெரட்டி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. எல்லோரும் பூண்டு மிளகு குழம்பு வைக்கிறாங்க, நம்மளும் தான் வச்சு பார்க்கலான்னு போன வாரம் வச்சு செம்ம டேஸ்ட்டு. அதனால் அது அவருக்கு கொடுத்ததுனால அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் எனக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டியாக செஞ்சு கொடுக்கன்னு சொன்னதுனால இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இந்த புளி வந்து 150 கிராம் நல்லா கரைச்சி இருத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த ஸ்டேஜில் ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கடலைப்பருப்பு, பூண்டு, வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. நம்ம அந்த பேஸ்ட்டு வந்து அரைக்கிறப்போவே நான் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதனால் மஞ்சள் தூள் போட வேண்டாம். இந்த பொடியை அரைச்சிருக்கிறப்போவே மஞ்சத்தூள் போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். நம்ம அரைச்ச பொடியை வந்து இப்போ நம்ம கலந்துக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை நமக்கு பெருங்காயத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்ல மணமாகவும் இருக்குது. தேங்காய்ண்ணையும் நல்லெண்ணெயோட வாசத்தோடு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குது குழம்பு. சுட சுட சோறு போட்டு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே போதும். நம்ம வந்து ஒரு தட்டு சோறே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பார்த்தாச்சு. சூப்பராக வந்திருக்குப்பா குழம்பு. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை வச்சு சாப்பிட்ருவோம். நானும் ஒரு 1/2 டம்ளர் சாப்பாடு வச்சேன். எனக்கு குக்கர் பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு கரண்டி சாப்பாடு போட்டுக்கிட்டு பூண்டு மிளகு குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, உப்பு காரம்லாம் நம்ம வெளியில் ஒருத்தர் கொடுக்குறோன்னா அது கரெக்டாக இருந்தால் தானே நம்ம கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த உப்பு காரத்துக்காக வேண்டி எனக்கு பழைய குழம்பே இருக்குது, இருந்தாலும் இந்த குழம்புல டேஸ்ட் பார்த்தா தானே அவங்களுக்கு இன்னும் பத்தலைன்னு போட்டு கொடுக்க முடியும். ஆறுனதுக்கப்புறம்னு போட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டு. பிணையறக்குள்ளேயே அவ்வளோ ஒரு ஆசை. சுட சுட சோத்துக்கு அந்த குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு.
இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.